சுபி, உனக்கு இந்த கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கா? நாங்கெல்லாம் கமல் மாதிரி கடவுள் இருந்தா நல்லா இருக்கும். நாமெல்லாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி. ஓ அருணாச்சலேஸ்வரா. சார், இது முருகர் கோவில். ஓ, அப்போ கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு என்ன கோவில் தெரியாமலே சாமி கொண்டு வந்துடலாம். நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீ என்கிட்ட ஃபஸ்ட்டு லவ் யூ சொன்னல, என்னால் நம்பவே முடியல. அடுத்த செகண்டே நம்பாமல் இருக்கவும் முடியல. உனக்காக வெயிட் பண்ணும்போதும் சரி, நீ அன்றைக்கி ஆஃபீஸில் வந்து நடந்துலாம் சொல்லும் போதும் சரி, அப்படி இருந்தது. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. I love you. சாரி, நீ இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ எனக்கு போதையில் என் கூட கலாட்டா பண்ணல, அதே மாதிரி நானும் விளையாட்டா தான் சொன்னேன். I'm really sorry. அன்னைக்கு மட்டும் அவன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா இவன் அடிக்கணுன்ற முடிவுக்கே நான் வந்திருக்க மாட்டேன். எதிர்பார்த்த நம்ம அஸ்வின் அந்த ஃபவுலை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தால் அவர்தான் முதலிடத்தை பிடித்திருப்பார். இதை அந்த கோல்ட் மெடல் வாங்கியவரே ஒத்துக்கொண்டு அஸ்வின் ஒரு தலைசிறந்த பாக்ஸர் என்று புகழ்ந்திருக்கிறார். இந்த விதத்தில் இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த தமிழ்நாட்டை சேர்ந்த அஸ்வினுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க நமது தொழிலதிபர் திரு யோகேஷ் அவர்களை அழைக்கின்றேன். போட்டோ எடுக்க வந்தானா சார் ரொம்ப ஓவரா பண்றீங்க. பிரதர் உள்ள புடிச்சிட்டாங்களா சார்? நாங்களாம் பாக்ஸர் தான் சார். பண்ணிக்காட்டவா? இங்க வா இரு சார், இங்க வா பா, நெல்லுப்பா பண்ணி காட்டுறேன். இவங்களால தான் தப்பிச்சேனா இல்லை இவங்களால தான் இன்னைக்கு அவங்க கூட சண்டை போட முடியாம போயிடுச்சான்னு தெரியல. எதுவானாலும் என்ன நடந்தாலும் இன்னைக்கு அந்த அஸ்வின் கூட மோதியே தீரணும். பலம் இருக்குங்கிறதுக்காக எதிரிங்களை சம்பாதிச்சிக்க கூடாது. என்னோட முழு பலத்தையும் அவனை அடிக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். நானும் இவங்கள மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். ஆனா என் எதிரி இன்டர்நேஷனல் பாக்ஸர். நம்ம எவ்வளோ பலத்தோட இருக்கணுங்கிறத எதிரி தான் முடிவு பண்றாங்கிறது என் விஷயத்துல கரெக்டாக தான் இருக்கு. இந்த வலி அன்னைக்கு அவ என்னை லவ் பண்ணலன்னு சொல்லும்போது ஏற்பட்ட வலியை விட கம்மி தான். என்னால் அன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல. திரும்ப திரும்ப அவளை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
பகலில் கைப்பட்டா தப்பு கால் பட்டா தப்புங்கிறான். நைட்டானா கிசியோ ஹக்கியூன்னு டென்ஷன் பண்ணுறான். டேய் என்னடா பண்ணலாம்? ஒர்க் அவுட் ஆனால் விடுறான் மச்சான். சந்தோஷமா இரு. இங்கே பாரு 3 மணி வரைக்கும் மெசேஜ் பண்ணி சாவடிக்கிறான். இங்க வந்துட்டோமா? இந்த லவ் எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. அந்த ஆதம் எவ்வளவுதான் உதைக்கணும். ஏய் நீ என்ன பெரிய இவளா? நானா வந்து உன்ட்ட லவ் யூ சொன்ன, நீயா வந்து ஐ லவ் யூ அப்படின்னு? ஆமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொன்னா நம்ப தான் செய்வான். நான் தான் இங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்பல. அப்படியே மூட்டு போ. அண்ணா இருக்காருன்னு பாக்குறேன். அப்புறம் எதுக்கு ஆபீஸ்க்கு வந்த? எதுக்கு வீட்டுக்கு வந்த? இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அன்னைக்கு நைட் அவ்வளோ பண்ணியிருக்கேன், நானே மறந்துட்டேன். நீ எதுக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்க? விளையாட்டு இருந்தா வாலிபாலோ ஃபுட்பாலோ விளையாட வேண்டியதானே. எதுக்கு நீ லவ்ல விளையாடுற? ஜி சூப்பர் ஜி, நீங்க சொன்ன எல்லாமே என் வாழ்க்கையில நடந்திருக்கு. பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்க. ஒரு டீ சாப்பிடலாமா ஜி? 2 டீ போடுங்க ஜி. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கல ஜி? சும்மா சொல்லுங்க. அப்புறம் என்ன, அந்த பொண்ணு சொன்னது பொய்யா இருந்தா அதையே உண்மையாக்கிறீங்க. சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா விட்டுறாங்க ஜி. விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், எது நல்ல ட்ரெஸ்ஸு, எது கெட்ட ட்ரெஸ்ஸு, எது நல்ல வாழ்க்கை, எது கெட்ட வாழ்க்கை, எது ரோடு, எது பிளாட்ஃபார்ம், எதுவுமே தெரியாது ஜி. அது பாட்டில் மனசு தாந்தோணித்தனமாக ஓடிக்கிட்டே இருக்கும். பிடிங்க ஜி, ஏதாவது இருக்கும் பிடிங்க. இவ்வளோ தூரம் லவ் பண்ணிட்டீங்கல்ல, அந்த பொண்ணை விட்டுட்டா எப்படி? வெயிட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் லவ்வை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா லவ் வலிக்கும், உள்ள வலிக்கும். லவ் ஃபெயிலுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றதெல்லாம் கையாளாதத்தனம். லவ்வை ஃபெயிலர் ஆக விடாம வாழ்க்கையில ஜெயிக்கிறான் பாருங்க, அவன் தாங்க ஆம்பளை. ஆம்பளை இருங்க ஜி. இருங்க ஜி. நீங்க பில்லு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு சிங்கிள் டீக்காக இவ்வளவு சொன்ன மாதிரி ஆயிரும். கோச்சுக்கிறாதீங்க, ₹1 கம்மியா இருக்கு, அப்புறம் தந்துடுறேன். கரெக்டா ஜி? சுபி, நீ எனக்கு லவ் யூ சொன்னது வேணா விளையாட்டுக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னிலேருந்து புதுசாக லவ் பண்ணலாம், ஓகேவா? சரி, உனக்கு பெரியார தெரியுமா? போடா வெங்காயம் அப்படின்னு சொன்னாரு அவரு தானே? அவருதான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காதல்ங்கிறது வாழ்க்கை, கல்யாணங்கிறது சடங்கு. ஸோ
வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயோ அப்படி பார்க்காத சுபி, நான் பைத்தியமாயிடுவேன். முதல்ல வழியை விட்டுட்டு அப்புறமா பைத்தியமா விட முண்டம். சரிக்கா சரி. காலையிலே வந்துடுறானுங்க இந்த மாதிரி கிளம்பிட்டு. சுபி கொஞ்சம் நேரம் மழை வரும், கொஞ்சம் நேரம் வெயில் வரும், பெண்ணே உன்னை பார்க்கும் போது கொஞ்சம் புயல் வரும். Oh baby come with me, oh baby come with me. என்ன சொல்ல நிலவரம், இன்பமான கலவரம், கண்ணை மூடி தூங்கும் போதும் முந்தன் முகம் வரும். Oh baby come with me, oh baby come with me. அண்டாண்டு காலம் இந்த காதல் எங்கும் ஊடல், வேண்டாமே பெண்ணே என்னை பார்த்த பின்பும் தேடல், ஏனோ இன்னும் தாமதம். Oh baby come with me, baby come with me. கொஞ்சம் நேரம் மழை வரும், கொஞ்சம் நேரம் வெயில் வரும், பெண்ணே உன்னை பார்க்கும் போது கொஞ்சம் புயல் வரும். Oh baby come with me. சிநேகித பார்வை, ஒரே ஒரு சில் என்ற வார்த்தை, வேறு என்ன வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்பேன், மேலும் மேலும் காதல் செய்து உன்னிடத்தில் தோற்பேன். ஆண்கள் நெஞ்சும் அலையை போல மீண்டும் மீண்டும் மோதும், பெண்கள் நெஞ்சும் கரையை Oh baby come with me, Dada come with me. Hey, கொஞ்சம் நேரம் மழை வரும், கொஞ்சம் நேரம் வெயில் வரும், பெண்ணே உன்னை பார்க்கும் போது கொஞ்சம் புயல் வரும். அனுமனை போல எனது இதயம் திறந்துதானே, அங்கே உனது உருவம் காட்டப் போகிறேன். இதயத்தை உருக்கி உருக்கி மோதிரமாக செய்தேன், உந்தன் கையில் வந்து நானும் சூட்டப் போகிறேன். Oh baby, oh baby come with me. ஹாய். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? இல்லை, அன்னைக்கு நைட் நான் போதையில் இருக்கும்போது என் கூட ட்ராவல் பண்ணியா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல, அதனால தான் உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இது நம்ம ஞாபகம் வளரட்டும். நான் இந்த உள்ள வை, போகும்போது கூட. இல்லை, இது வாஸ்து செடி, வீட்டில் வச்சா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. நான் சொல்லலாம், வாஸ்து செடி தானே சொல்லு. ஆமா ஆமா ஆமா, வீட்டில் வச்சு வளர்த்தா வீடு விளங்கிடும்.
அதான் யோசிக்காம ஒரு நாள் பகல் என் கூட டிராவல் பண்ணி பாரு. அதிகம் இல்லை, 96 தான். கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்கும். அப்படியும் பிடிக்கலனா இந்த மாதிரி உன்னை ஃபாலோ பண்றது, அப்புறம் உன்னையே நினைச்சு தூங்குறது, எந்திரிச்சுக்கிறது, ப்ரஷ் பண்றது, சாப்பிட்றது, குளிக்கிறது, அப்புறம் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறது, இந்த மாதிரி உனக்கு தெரியாம பண்ற டிஸ்டர்பையும் இப்படி தெரிஞ்சு பண்ற டிஸ்டர்பையும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணலனா அப்போ வேற வழியே இல்லை, உன்னை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணி தான் ஆகணும். ஒரு டைப்பாக தான் அப்ரோச் பண்ணுறாங்க, ஆனால் ஒர்க் அவுட் ஆகுதே. சரி, நாளைக்கு 9 o'clock. சரி ஓகே, அப்போ என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ. இது நமக்கு கிடைச்சிருக்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த 9 to 6 எப்படியாவது இவளை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் எல்லாம் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 5-6 வருஷம் ஆகும். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. கமலா தேட்டரில் அசிக் 2ன்னு சூப்பர் லவ் படம் போட்டிருக்காங்க. அதுக்கு கூட்டிகிட்டு போய் காமிங்க, செம்ம லவ் மூட கொடுக்கும். அந்த கேப்பில் நீங்களும் ஓகே பண்ணிடுங்க. டேய், இந்தி எனக்கு புரியாது, எப்படி 2 மணி நேரம் ஓட்டுறது? லவ்வும் அப்படித்தான் சார், புரியவே புரியாது. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோன் பண்ணு. இதுவும் அங்கே தான். கமலா தேட்டர் போயிடுங்க. Sir, C1 அந்த கார் சார். C28 அந்த கார். கார்னர் சீட்டா கேட்டதுக்கு இந்த கார்னர் ஒன்று அந்த கார்னர் ஒன்று கொடுத்துட்டானே. சீட்டு மாறுவான் போல தெரியுது, ஆனா ஸ்ட்ரெயிட்டா இங்க வரமாட்டான்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் கார்னர் சீட்டுக்கு வந்துடுறீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ. அதானே பார்த்தேன். ஐயா, எல்லாம் ஓகே, ஆனால் பக்கத்தில் நீங்கள் இல்லையே. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். உங்கள் செலவில் வேற ஒருத்தன் பிக்கப் பண்ணிட்டு போயிட போகிறேன். நம்ம பார்க்காததா. சரி சரி, படம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். तुम ही हो, अब तुम ही हो, जिंदगी अब तुम ही हो, படம் முடிறப்பதான் வந்து சேரும். भी मेरा दर्द भी मेरी आशिकी अब तुम ही हो, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो, मेरी आशिकी अब तुम ही हो. நல்ல ஃபீல். 1க்கும் 28க்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்.